ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எறா தொக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீட்டிலையே ருசியான எறா தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எறா தொக்கு பண்ணும்போது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சமாச்சு அதில் மண் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எறாவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 அலசு விடாமல் அலசணும். அடியில் மண் இருக்கான்னு அலசுகிற தண்ணியில் தொட்டு பாருங்கள், அப்போ தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலே ஆல் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த எறாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து 3 அலசு தண்ணியில் அலசியிருக்கேன். இதில் வந்து மண் இல்லை. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் மஞ்சள் தூள் போடணும். கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து இதில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அலசி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கவிச்ச வாடையே இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலில் இதை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த எறாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ சேர்க்கலாம் இதில். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது இது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே எறா தொக்கு செய்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க.
மண் இல்லாமலும் இருக்கும், கவிச்ச வாடை இல்லாமல் நல்லா ருசியாகவும் இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்றத நான் சொன்னேன். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.